Hi all, welcome back to my channel Garist and Gifty. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. தர்பூசணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 கப்பு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வாட்டர்மெலன் அந்த ஒயிட் பகுதியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கிறேன். 1 இன்ச்சு இஞ்சியை சின்னதாக பொடிசான ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பூண்டு பற்கள் நசுக்கி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் நான் 4 கப்பு தர்பூசணி பழத்தை பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவில் நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அஞ்சுலேருந்து 6 பூண்டு பற்கள் நசுக்கி வச்சுருந்ததை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன். மறுபடியும் இப்போ ஒரு பவுல் எடுத்து நான் அரைச்ச லிக்விடை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கப் தனியாக வச்சுருந்த வாட்டர்மெலன் பீசஸ்லேருந்து 1 கப் வாட்டர்மெலன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். 1 இன்ச் இஞ்சியை தோல் சீவி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன்ல, அந்த இஞ்சி துண்டுகளை நான் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். வதங்கின பிறகு பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே தனியாக வச்சுருந்த 1 கப்பு வாட்டர்மெலன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் அரைச்சி வச்சுருந்த அந்த லிக்விட் வாட்டர்மெலன் லிக்விடை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வாஷ் பண்ணி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பை சேர்த்துருக்கோம். கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சிம்லையே வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான, மணமான, நல்ல ஹெல்தியான வாட்டர்மெலன் கறி தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக
கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் இந்த வாட்டர்மெலன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.